பிரைஸ் த லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவ அப்பம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் சற்று நேரம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்ட வசனம், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்போது நம் இருதயத்தில் நாம் அவருக்கு இடம் கொடுத்தோமோ, அவருடைய பிள்ளையாய் ஆண்டவர் தன்னை தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவருக்கு முழுவதுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு வந்து போஜனை பண்ணுவேன், அவனும் என்னோடு வந்து போஜனை பண்ணுவான். அந்த ஐக்கியத்தை குறிக்கிறது. எப்போது நாம் ஆண்டோடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமோ, நமக்குள்ளே கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கை வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே தங்க ஆரம்பித்து விடுகிறார். உங்கள் சரீரமே நான் தங்கும் ஆலயம் என்று சொல்கிறார். பாருங்க, இப்போ கர்த்தரே ஆவியானவர். கர்த்தர் ஆவி நிலைமையிலே இருக்கிறார். அவருக்கு மாமிச சரீரம் இப்போது இல்லை, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறார், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எப்போது ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்தோமோ, கர்த்தருடைய ஆவி இப்போது நமக்குள்ளே வாசம் செய்கிறது. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ அவருடைய பிரசன்னம் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் இதை அனுதினமும் சொல்லி ஜெயம் எடுக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சரீரத்தில் பலவீனமோ இல்லை வியாகுலமோ இல்லை ஒரு ஆபத்தான சூழ்நிலையோ இக்கட்டோ நெருக்கடியோ போராட்டமோ வேதனையோ என்ன வந்தாலும் நாம் இந்த வசனத்தை விசுவாச அறிக்கையிட வேண்டும். நாம் விசுவாச அறிக்கையிடுவது நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து விசுவாச அறிக்கையிட வேண்டும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்குள்ளே கர்த்தர் என்னை ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் எனக்குள்ளே இருப்பதனால் நான் விடுதலை எனக்கு கிடைத்திருக்கிறது, ஜெயம் கிடைத்திருக்கிறது. எல்லாம் எனக்குள்ளே எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நான் ஜெயம் கொண்டவனாக வெற்றி சிறக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நாம் விசுவாச அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பார்த்துறோம். நாம் ஒவ்வொரு நாளும் இதை விசுவாச அறிக்கையிடும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென். சரீர பலவீனமோ வியாதியோ எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையோ எதுவுமே நம்மளை அணுக முடியாது. அது எதுவுமே நமக்கு தீங்காய் எதுவுமே நம்மளை கிட்டி சேராது. ஆமென். நாம் இந்த விசுவாசத்தோடு நாம் விசுவாச அறிக்கை இடும்போது ஆண்டவர் வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார். எல்லா அதிகாரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்துவிட்டார். அதை நம்ம தான் சுதந்திரிக்க வேண்டும். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நாம் ஆண்டவர்கிட்ட இதுக்காக, ஆண்டவரே என்னை இதிலேருந்து விடுதலை தாங்கப்பா, இதிலேருந்து இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே, இந்த பாடுகள்லேருந்து எனக்கு விடுதலை தாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறதை விட ஆண்டவர் உனக்கு நான் எல்லாம் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு பாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். விசுவாச அறிக்கையிட வேண்டும். நாம் விசுவாசத்தோடு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். புதிய நாளைக்குள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2026 வருஷத்தின் ஜூன் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தின் முதல் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு இது ஒரு வாக்குத்தத்தமாகவே கொடுக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நாம் விடுதலை பெற்றவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அநேகர் கண்டுகொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரம் நாம் விசுவாச அறிக்கையிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த சிந்தையோட ஒரு புதிய மாதத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீர், பலன் தந்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர், நன்றி தகப்பனே என்று சொல்லி நன்றி இதயத்தோடு அன்று நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்பா ஒமேகா ஆண்டவரே துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகளே வியாபிகளே துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்குங்கள்
பரமபிதாவை உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த மாதத்தின் முதல் நாளைக்குள்ள எங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்க 6வது மாதமாக்கிய அப்பா ஜூன் மாதத்தின் முதல் தேதியை காண கிருபை செய்த தேவனை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளை கூட ஆண்டவரே எங்களுக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்ற வசந்தபடி ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். எங்கள் ஒவ்வொரு விசேஷத்தை பாத்திரமாய் வைத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இந்த புதிய மாதம் முழுவதும் ஆண்டவரே அதிசயமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் விடுதலை பெற்ற ஜனங்களாக எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, மீதம் முழுதும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. வேண்டிக் கொண்ட ஜபத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிற அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. எல்லா கண்ணுங்களும் தயவும் இறக்கம் கிருபை கிடைக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே கிறிஸ்து நீர் வாழ்கிறீர், ஆவியானவர் எங்களுக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுனால, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதுனாலே அப்பா நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாக ஆண்டவரை வெற்றி சிறக்க செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.